ராமகிருஷ்ணாரி உபே விருந்தாவன ஜியாச்சியத்வாரி இந்த அபங்கத்தை இப்போ அனுபவித்தோம். இந்த அபங்கத்தை நம்ம கொடுத்தவர் நாம்தேவ் மகாராஜ். இந்த அபங்கத்தில் நாம்தேவ் மகாராஜ் துளசியோட பெருமை மகத்துவத்தை பற்றி சொல்கிறார். இப்போ நம்ம இதை அனுபவிப்போம். இதோட மீனிங்கை இப்போ அனுபவிப்போம். உபே விருந்தாவன ஜியாச்சியத்வாரி ஹோய தோஷி ஹரி பிரசன்னத்யா. யாரோட வீட்டு வாசலில், வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ என்ன கொல்லப்புறத்துலேயோ துளசி மடம் இருக்கோ அதை பார்த்து ஸ்ரீஹரி பாண்டரங்கன் ஹாப்பியாகிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். துளசி சேரோப லாவிலே ஜோ ஆனோனி தயா சக்கரபாணி நவி சம்பே. துளசி செடியை யார் ஒருத்தன் வர வச்சு நடுகிறானோ அவனை பாண்டரங்கன் மறக்கவே மாட்டான், ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். ஐயோ இவன் துளசி செடி வச்சானே ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். துளசி சே காஷ்ட ஜபமாலகரி தயாசி ஸ்ரீஹரி பிரசன்னதோ. துளசியோட ஸ்டெம்மில் ஜபமாலை யார் பண்ணுறானோ அவனை பார்த்தா, அப்படி பண்ணுறவனை பார்த்தா ஸ்ரீஹரியான பாண்டரங்கன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். துளசி சி கீர்த்தி ஆகாத பையாக பண்டரி சே பாஹே மானே நாமா. இது மாதிரி துளசியோட மகிமையை வர்ணிக்க முடியாத அவ்வளோட சிறப்பம்சம் இருக்குது. அப்படி இன்னும் நம்ம நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பண்டரிபுரம் வந்தால் துளசியோட மகிமையும் மேலும் தெரியும் அப்படின்னு நாம்தேவ் மகாராஜ் சொல்கிறார். ஸோ இதோட சாராம்சம் என்னென்னா, நம்ம ஆற்றுல எல்லாரும் துளசி செடி வச்சு பாண்டரங்கனுக்கு காமிச்சு வழிபடணும். இதான் இதோட மீனிங் ஆஃப் திஸ் அபங், ஓவரால் ஜிஸ்ட் ஆஃப் த அபங். இந்த அபங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ. ஏதாவது டவுட் இருக்குது கிளாரிஃபை பண்ணால் என்கிட்ட கேளுங்க. அப்பா நான் கேட்டு ஷேர் பண்ணுறேன். ராமகிருஷ்ண ஹரி.